அன்னியஸ்ஸே ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம OT7FF ஒன் நைட் ஸ்டாண்ட் ஷி ரிட்டன் ஆஃப்டர் 15 இயர்ஸ் வித் 7 சன்ஸ் அதோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் தான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்கும். அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த எஃப்எஃப்பை நான் ரொம்ப டிலேவாக போட்டுட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறமும் இதை ரொம்ப டிலே பண்ண நான் விரும்பலை. ஸோ அதனால் நான் அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு 2 வீடியோஸ் ஆச்சும் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை இதுவரையும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. சரி வாங்க, ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் எப்படி முடிச்சுருந்துருப்போனா, நீங்கள் பதுங்கி ஒரு ரூமுக்குள்ளே போகிறீங்க. அந்த ரூமே இருட்டாக இருக்குது, ஏன்னா அது மிட் நைட் ஆகுது. ஸோ அதனால தான் எல்லோரும் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இந்நேரத்தில் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் அந்த ரூம்குள்ளே போயிருந்துருப்பீங்க. நீங்கள் 3 ஸ்டெப் உள்ளே எடுத்து வைக்கிற காட்டிலுமே உங்களை ஒருத்தர் பிடிச்சி அப்படியே வாலில் பின் பண்ணிட்டாரு. நீங்கள் ஷாக் ஆகிட்டு மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்களை பார்க்க உங்கள் ஐஸ் ரெண்டுமே மீட் ஆகிக்குது. அதுக்கப்புறம் அவர் உங்கள் கையை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது. என்னை விடுங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு ஒரு பன்னி ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது யாருன்னு. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஜேகேட ரூமுக்கு தான் நீங்கள் பதுங்கி போயிருப்பீங்க. ஏன்னா உங்களோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போயே இந்த ஊரை விட்டு கிளம்பிடணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு தான். ஏன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு தோணிடுச்சு இவங்களுக்கெல்லாம் ஏதோ டவுட் வந்துடுச்சு நம்ம மேலே அப்படின்ட்டு. ஸோ உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபஸ்ட் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்ட்டு தான் நினச்சிங்க. ஆனால் இப்போ நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டனால திருன்னு முழிச்சிக்கிட்டு அவரை பார்க்குறீங்க. அதுவும் அவரோட பன்னி ஸ்மைல் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவரை பற்றி ஃபஸ்ட்டே உங்களுக்கு சில ரூமர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ இப்போ அவர் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறதை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமாயிடுச்சு. நீங்கள் பயத்தோடு அவரை பார்த்துட்ருக்க அவர் அப்படியே லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறாரு. இப்போது அவரோட ஃபேஸை பார்க்க தான் உங்களுக்கு இன்னுமே பயமாயிட்ருக்கு. சாரி, நான் தெரியாதனமாக இந்த ரூம்குள்ளே வந்துட்டேன். ஓ அப்படியா? அப்போ எதுக்கு இந்நேரத்தில் சுற்றிட்டுருக்கீங்க? எங்கே போனோன்னு நீங்கள் என் ரூம்குள்ளே வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா வயன்? அது நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ஓ தண்ணி குடிக்கலான்னு என் ரூம்குள்ளே வந்தீங்களா? கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோரில் தானே இருக்குது, நீங்கள் எதுக்கு இங்கே வரணும்? அது தூக்கு கலக்கத்தில் வந்துட்டேன். ஓ தூக்கு கலக்கத்தில் வந்துட்டீங்களா என்ன அப்படின்ட்டு உங்களோட கையை இன்னுமே நெருக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது கையெல்லாம். ப்ளீஸ் என் கையை விடுங்க, வலிக்குது. எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு. நான் இதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, வேறு எதுக்கு? உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க தானே? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓ அதை என்ன நம்ப சொல்கிறீங்க இல்லையா மிஸ் வயன்? என்ன உண்மை தானே? அப்போ நீங்கள் மைண்ட் வாய்ஸில் இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு? அப்படியே சொல்லிட்டானே, நம்ம மாட்டிக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்? ஒருவேளை நம்மளை கொல்ல போகிறானா என்ன அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் சம்மந்தமே இல்லாமல் பயந்துட்டுருக்கீங்க. சரி ஓகே, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு உங்கள் கையை விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக நிற்கிறாரு. என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேறு, பட் இங்கே நடந்துட்டுருக்கிறதே வேறு. ஸோ அதனால் நீங்கள் அவரை பார்க்க, என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பலானா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட. ஸோ நீங்களும் பயத்தோட அப்படியே வெளியில் ஓடி வந்துட்டீங்க. ஸோ ஜங்குக் போகிறவங்களையே இடுப்பில் கையை வச்சுட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காரு. அவர் கேளுமோ நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் அவர் உங்களையே சிரித்த மாதிரியாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வெளியில் செம்மையாக மூச்சு வாங்குறீங்க. எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மூச்சு விட்டு முடிக்கிற காட்டிலையும், வயன் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்க நீங்கள் திரும்பினா அங்கே ஜிமின்னு. ஐயோயோ இவனா? அவன் கூட பரவாயில்ல, இவன் பேசியே நம்மளை குழப்பி விட்டுருவான் அப்படின்ட்டு நீங்கள் அது ஒன்றும் இல்லையே, நான் சும்மா தான். என்ன சும்மாவா அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வராரு. என்ன அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் பின்னாடியே போயிட்டுருக்க. எதுக்கு மிஸ் வயன் இவ்வளோ பின்னாடி போகிறீங்க? விழுந்துட போகிறீங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு கோவமாக வருது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை? எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். அப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அவரை திரும்பி பார்க்குறீங்க. என்ன மிஸ் வயன், நான் அதான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன்ல. அப்போ நீங்களும் எனக்கு கம்பெனி கொடுக்கணும்ல, அதை விட்டுட்டு என்னை இப்படி தனியாக விட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. என் கையை விடுங்க. விட முடியாது, விடுங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜிமின் கையிலேருந்து உங்கள் கையை உருவிக்கிட்டு உங்கள் கையை தான் நீங்கள் தேய்ச்சிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டே ஜங்குக்கு உங்கள் கையை அழுத்தி பிடிச்சி வலிக்க வச்சுட்டு இருந்தார். ஸோ ஜிமின் இப்போ உங்கள் கையை அழுத்தி பிடிக்க உங்களுக்கு வலி எடுத்துருச்சு. அதனால தான் நீங்கள் அதை தடவி விட்டுட்ருக்கீங்க.
ஆனால் ஜிமினுக்கு என்ன நான் தொட்டதே இவளுக்கு அருவருப்பாக இருக்கா என்ன அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கோவம் எட்டி பார்க்குது. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவர் சிரித்த மாதிரியே அவங்கள பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நடந்து உங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவர் உங்ககிட்ட வந்து உங்களை அப்படியே மறுபடியும் வாலில் பின் பண்ணுறாரு. நீங்கள் இங்கிட்டு போனோன்னு நினச்சா கூட போக முடியல. ஏன்னா உங்கள் 2 பக்கமே அவர் கையை வச்சு தடுத்துட்ருக்காரு. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் என்கிட்ட வம்பிழுக்கிறீங்க? நான் வம்பிழுக்கிறேன்னா? நான் ஒன்றும் உங்ககிட்ட வம்பிழுக்கல வயன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். என்ன க்ளோஸ் ஆகணுன்னு ட்ரை பண்ணுறீங்களா? ஏன் ஏன் என்கிட்ட க்ளோஸ் ஆகணுன்னு ட்ரை பண்ணுறீங்க? ஏன் வயன் உங்களுக்கு தெரியாதா என்ன? எனக்கு என்ன தெரியாதா? உங்களுக்கு தான் தெரியுமே எதுக்காண்டின்னு. அதனால தான் உங்களை இங்கேருந்து போக விட மாட்டோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இன்னமா தெரியாது? நீங்கள் என்ன எது உளறிட்டுருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நிஜமாகவே புரியலையா? இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் தலையாட்டுறீங்க. இப்போ என்னை விட்டுறீங்களா? நான் கிளம்புறேன். என்னோடய ரூமுக்கு போகணும். எதுக்கு? என்ன அவசரம்? கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக என்கிட்ட பேசிட்டு போகலாம்ல. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் மற்ற பொண்ணுங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிங்கன்னா அதோட நிறுத்திக்கணும். என்கிட்டலாம் இந்த வேலையை வச்சுக்காதீங்க. ஓ, அப்படின்னா என்னை பற்றி நீங்கள் விசாரிச்சிருக்கீங்க அப்படி தானே? என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு அவ்வளோ ஆர்வமா அப்படின்ட்டு ஜிமின் ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கவங்க பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒருத்தரை பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ அதனால தான் ஜிமின் எப்படிப்பட்ட ஆளுனுமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ சொல்ல அது ஜிமினுக்கு வசதியாக போச்சு. அது நீங்கள் அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கீங்க, அதனால தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் அப்படியே பொறுமையாக அவங்கக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் இன்னும் க்ளோஸாக அப்படியே உங்கள் லிப்ஸை பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. அப்போ நீங்கள் பளீர்னு ஒன்று அரைஞ்சிட்டிங்க. அவர் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவர் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல நீங்கள் இப்படி அடிப்பீங்கன்னு. இங்கே பாருங்கள், உங்களோட லிமிட்டில் இருக்கீங்களா? எனக்கு ஃபஸ்ட்டே கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆனால்தான் தான் எனக்கு இப்படி 7 பேர் பசங்களாம் வந்து பிறந்திருக்காங்க. இந்த மாதிரி கேவலமாக என்கிட்ட நடந்துக்கிற வேலை வேணாம். நான் நாளைக்கே இங்கேருந்து கிளம்புவேன். என்னோடய ஹஸ்பண்ட் இந்தியாவில் காத்துட்ருக்காரு. நான் அவரை போய் பார்க்கணும். உங்களை மாதிரி கேவலமானவங்க கூட இருக்க எனக்கு சத்தியமாக பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் கோமா திட்டிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டீங்க. ஜெமின் இன்னுமே நீங்கள் அடித்த மாதிரியே அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்காரு. அவர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல, ஸோ நீங்கள் சிங்கிளாக தான் இருக்கீங்க, ஸோ அந்த பசங்கள்லாம் நம்மளோட பசங்க தான் அப்படின்ற மாதிரி தான் பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஃபுல்லாகவே நினச்சிட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஸோ அவங்களோட பசங்க தான் அந்த 7 பேருமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல ஜிமினே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அதை நம்பிட்டாரு. ஸோ அவர் அப்படியே இருக்கார். ஏ ஜிமின் அப்படின்ட்டு பின்னாடிலேருந்து சவுண்ட் கேட்குது. யாருன்ற மாதிரி ஜிமின் திரும்பி பார்த்தா அங்கே ஜேஹோப் தான் இருக்கார். ஜேஹோப்பை பார்த்தோன்னே, ஜேஹோப் நீ கேட்டியா? நான் கேட்டேன்டா. என்ன ஜேஹோப் அவள் இப்படி சொல்லிட்டு போகிறா? அப்போனா அவளை நம்ம கூட வச்சுக்க முடியாதா? அவங்களாம் நம்மளோட பசங்க கிடையாதா? நாம் தான் தப்பாக கணக்கு போட்டோமா என்ன? அப்படின்ட்டு ஜிமின் ரொம்பவே புலம்புறாரு. தேவையில்லாமல் நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ரிக்ரெட் பண்ணுறாரு. அப்போ ஜேஹோப் புத்திசாலித்தனமா, நீ நம்புறியா என்ன அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு? ஆமாம், அதுதான் அவளே சொன்னாலே கல்யாணம் ஆகிடுச்சின்னு. இல்லை, ஆனால் நான் நம்ப தயாராக இல்லை. ஏன் ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், கல்யாணம் பொண்ணுன்னா கழுத்தில் தாலி இருக்கணும், காலில் மெட்டி இருக்கணும், நெத்தி வகுட்டில் அப்போ குங்குமம் இருந்திருக்கணும். ஆனால் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அவளுக்கு கல்யாணம் ஆகலை, அவள் பொய் சொல்கிறா. இல்லை ஜேஹோப், எனக்கு என்னமோ அப்படி தோணலை. அவள் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறா. ஒருவேளை அவள் கிறிஸ்டியன் மேரேஜ் பண்ணியிருந்தா? சரி, ஓகே, கிறிஸ்டியன் மேரேஜாகவே இருந்துட்டு போகுது. ஆனால் அவளோட மோதிர விரலில் ரிங் இருக்கணும் தானே? ஆனால் அவளோட மோதிர விரலில் ரிங் இல்லை. அவளோட ஆள்கட்டி விரலில் தான் ரிங் இருந்துச்சு. ஸோ அதனால் அவளுக்கு மேரேஜ் ஆகலை, அவள் பொய் சொல்லியிருக்கா. ஸோ உனக்கு வேணால் டவுட் இருந்துச்சுன்னா நான் விசாரிக்க சொல்கிறேன், நீ கவலைப்படாத. அவள் இதுக்கப்புறம் நம்ம கூட தான் இருக்க போகிறா. அவளுக்கு இருக்க 7 பேருமே நம்மளோட பசங்களாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் 15 இயர்ஸ் ஆச்சு. 15 இயர்ஸ்னால் அவங்க பிறக்கும்போது வயனுக்கு ஏஜ் 15 தான் இருந்திருக்கும். 15 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த இன்சிடெண்ட்டும் நடந்துச்சு. அதே மாதிரி அவள் இந்தியாவுக்கும் போனான். ஸோ அது எப்படி அவளுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கு இவ்வளோ ஏஜெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அவள் பொய் சொல்கிறா அப்படின்ட்டு ஜேஹோப் புத்திசாலித்தனமாக சொல்ல இப்போ தான் ஜிமினுக்கும் பொறி தட்டுது, நீங்கள் பொய் தான் சொல்லியிருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் என்கிட்டயே நாடகம் ஆடுறல அவள், நான் காட்டுறேன் நான் யாருன்னு அப்படின்ட்டு அவர் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜேஹோப்பும் அங்கேருந்து கிளம்பிட்டாரு.
நீங்கள் கூட இன்ஸ்டண்ட்டாக தான் யோசிச்சு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொன்னீங்க. அப்படி சொன்னால் வச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்மளை மறுபடியும் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஜேஹப் தான் வந்துட்டு குழம்பிருந்த ஜிமினியும் தெளிவாக்கி விட்டுட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் உங்களை இங்கேருந்து அனுப்பி வைக்க சான்ஸே இல்லை. அது தெரியாமல் நீங்கள் அப்பாடி எப்படியோ போய் சொல்லிட்டோம், நம்ம இங்கேருந்து போயிடலாம் ஈஸியாக அப்படின்ட்டு நீங்களே நம்பிட்டு போய் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டீங்க. நாளைக்கு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோண்டா, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறது இல்லை, நிம்மதியாக பழைய மாதிரியே நம்மளோட வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்ட்டு உங்கள் மனசை நீங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படியே தூங்குறீங்க. ஸோ இப்படியே விடிய கத்தலாக வயன் வயன் எந்திரிங்க அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னடா நான் தூங்கிய கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளாட்டி யார் எழுப்புறா? ஏ ஜூனா நீ தானே, சும்மா இரு, அம்மா கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் தூக்க கலக்கத்தில் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பட்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க வயன் எந்திரிங்க அப்படின்ட்டு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் என்னடா ஜூனா நீ இப்படி பண்ணுற, வந்து நீ தூங்குவா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கையை பிடிச்சி இழுக்க, அப்போ உங்கள் முன்னாடி இந்த பர்சன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டாரு. அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும்ல, சின்ன பசங்க படுக்கிறதுக்கும் பெரியவங்க படுக்கிறதுக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் பக்கத்தில் டே தான் இருக்கார். நீங்கள் 2 நிமிஷம் அப்படியே அவரையே பார்த்துட்ருக்கீங்க, அவரும் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்களா அப்படின்ட்டு விலகி படுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஜூனா நினச்சி உங்கள் பக்கத்தில் ரொம்ப நெருங்கி இழுத்துருப்பீங்க. ஸோ அதனால டேவோ உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பார். ஸோ இப்போ நீங்கள் ரியாலிட்டிக்கு வந்து ஷாக் ஆகி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஷாக் ஆகி நீங்கள் கேட்குறீங்க. அதே மாதிரி தான் டேக்கும் அதே பதட்டம். அவருக்கு என்னடா அப்படின்ற மாதிரி ஒன்றுமே புரியல, சடனாக இதெல்லாம் நடந்துருச்சு. ஸோ அவர் வயன் நான் வந்து அது இதுக்கும் வந்தனே அப்படின்ட்டு அவரே குழம்பி போயிட்டாரு பாவம். அதுக்கப்புறம் யோசிச்சு அது உங்களை கூட்டு வர சொன்னாங்க. ஏன்னா என்ன கூட்டு வர சொன்னாங்களா? யார் கூட்டு வர சொன்னா? அதை நான் சொல்கிறேன், நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க சீக்கிரம், நான் வெயிட் பண்ணுறேன். யாருன்னு சொல்லுங்கள். அட நான் சொல்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு டேயாங் சொல்லிகிட்ருக்காரு உங்கள் ஃபேஸை பார்க்காம. நீங்களும் இங்கேருந்து ஃபஸ்ட்டு போயிடணும் மாதிரி தான் இருக்குது, ஏன்னா உங்களால் எப்படி முகத்தை காட்டுறதுன்னு தெரியல. ஸோ நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் வரீங்க. டேயாங்கும் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வாங்க வயன் போகலாம். எங்கன்னு சொல்லுங்கள். அட நீங்கள் வாங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்படின்ட்டு அவர் உங்களை திரும்பி கூட பார்க்காம ஒரு பதட்டத்தில் அவர் அப்படியே டெரஸ்க்கு போகிறாரு. நீங்களும் சரின்ட்டு யார் கூப்பிட்டுப்பா அப்படின்ற மாதிரி தான் பின்னாடியே போகிறீங்க. அப்போது டெரஸுக்கு வந்துட்டீங்க. டெரஸ்க்கு உள்ளே நுழையும் போதே அது நிஜமாகவே டெரஸ் மாதிரியே இல்லை. ஏன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு அப்படின்ட்டு சுற்றி முற்றி எல்லாமே ஒரு மாதிரி கார்டனிங் பண்ணியிருப்பாங்கள்ல, டெரஸ் கார்டனிங், அந்த மாதிரி ஃபுல்லு நேச்சுரலாக அவ்வளோ அழகாக அவ்வளோ கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு பார்த்ததும் அவ்வளோ அழகாக இருக்குது. அது நீங்கள் அதையே தான் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அப்போ தான் 14 மெம்பர்ஸ் அங்கே முன்னாடி நின்றுட்டுருக்கிறது தெரியுது. அது வந்து 6 பிடிஎஸ் மெம்பர்ஸ், அதுக்கப்புறமா அவங்களோட 7 சன்ஸ், அதுக்கப்புறம் 3, அவங்க எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் எல்லோரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்த்தா அவங்க எல்லோரும் யோகா மேட் மேலே நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு 2 யோகா மேட் அங்கே தான் இருக்குது. அது வந்து ஒன்று டேயாங்க்கு, இன்னொன்று உங்களுக்காண்டி. பட் உங்களுக்கு அது தெரியாமல் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வரீங்க. நல்ல வேலை வந்துட்டீங்க வயன், வாங்க இங்கே வந்து இல்லைங்க அப்படின்ட்டு நம்ஜூன் அவருக்கு முன்னாடி இருக்க யோகா பேட்டை காமிக்கிறாரு. நீங்கள் என்ன எல்லோரும் யோகா பண்ண போகிறோம், ஸோ அதனால் நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும், வாங்க. என்ன நானா? ஆமாம் நீங்கள் தான். இல்லை நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டீங்க? எனக்கு இந்த மாதிரி யோகா பண்ணியெல்லாம் பழக்கம் இல்லை. அதுவும் இல்லாமல் திடீர்னு எதுக்கு? அம்மா நான் தான் சொன்னேன், இவங்க எல்லோரும் எப்போவுமே யோகா பண்ணி ஃபிட்டாக வச்சுருக்காங்கல்ல, ஸோ அதனால தான் நாமளும் கொஞ்சம் ஃபிட்டாக அவங்கள மாதிரியே 6 பேக்ஸ் எல்லாம் வைக்கிறோன்னா நம்ம இது பண்ணி தாம்மா ஆகணும். குக்கி ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்கிறான். நீங்கள் பண்ணுறத பண்ணுங்கள், என்னையே எதுக்கு கூப்பிட்றீங்க? அம்மா நாங்கள் தான் உங்களை கூப்பிட சொன்னோம் அப்படின்ட்டு 3 சேர்ந்துக்கிட்டு சொல்கிறா. சாரி, இதெல்லாம் எனக்கு அதுக்கும் செட் ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் எஸ்கேப் ஆக பார்க்குறீங்க. பட் டேயாங் உங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்காரு, உங்களை போக விட மாட்டுறாரு. டேயாங் நீங்கள் கொஞ்சம் விடுறீங்களா, நான் போகிறேன். இல்லை வயன், எல்லோரும் பண்ணுறோம்ல, நீங்களும் பண்ணி தான் ஆகணும். ஆமாம்மா வாங்க அப்படின்ட்டு 3 உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அங்கே ஒரு மேட் காலியாக இருந்துச்சுல உங்களுக்கு கண்டின்னு, அதில் போய் நிற்க வச்சிட்டா. நீங்கள் இங்கே பாருங்கள், என்னால் முடிஞ்சளவு தான் பண்ணுவேன். ஓகே நோ ப்ராப்ளம், உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஜிமின் தான் எல்லாருக்கும் யோகா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறாரு போல். ஸோ நீங்கள் ஜிமினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஜிமினை பார்த்தாலே ஒரு மாதிரி
எனிமீஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட வம்புலுக்கிறதே வேலையை வச்சு சுற்றிட்டுருக்காரு. ஸோ அதனால் அவரை பார்த்து நீங்கள் முறைக்கிறீங்க, அவரும் உங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு எப்போதும் போல. அதுக்கப்புறம் அவரும் எக்ஸசைஸ் பண்ணுறாரு, கையை தூக்குங்க காலை தூக்குங்க அப்படின்ற மாதிரியெல்லாம். நீங்களும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுறீங்க. ஆனால் முக்கால்வாசி நேரம் தடுமாறிட்டு தான் இருக்கீங்க. சின்ன குழந்தைங்க கூட தடுமாறி என்னமோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் எருமை மாடு மாதிரி வளர்ந்துட்டு அவ்வளோ தடுமாறுறீங்க. பட் பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக க்ளீனாக பண்ணுறாங்க. அதை பார்க்கவே என்ன இவங்களாம் எவ்வளோ நீட்டாக பண்ணுறாங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமோ, ஆனால் நம்மளுக்கு தான் இது எதுவுமே வரமாட்டேன்தா அப்படின்ட்டு நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டே தான் கொஞ்சமாச்சும் நீட்டாக பண்ணணும், எல்லாருக்கும் முன்னாடியும் மான மரியாதை போயிட போகுது அப்படின்ட்டு நீங்களும் நீட்டாக பண்ண தான் ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் தான் முடியல. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இது ஒரு மாதிரி உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஒரு காலை கீழே ஊண்டி அதுக்கப்புறம் இன்னொரு காலை உங்களோட இன்னொரு காலை மேலே வச்சு கையை தூக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எப்படா ஒரு காலை மேலே நிற்க முடியும், நம்ம ஹோல் பாடியும் எப்படி ஒரே ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணுறது? கொஞ்ச நேரம்னா ஓகே, ஆனால் இவங்க என்னென்னா 20 நிமிஷம் அப்படி நிற்க சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் நீங்கள் கஷ்டப்பட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு தடவை தடுமாறி போய் அப்படியே பின்னாடி விலக போயிட்டீங்க. அங்கே நம்ஜன் தான் இருந்தார், நீங்கள் அவரையும் கெடுத்து விட்டீங்க. அவர் தான் உங்களை பிடிக்கிறாரு. வயன், ஆர் யூ ஆல்ரைட்? ஓகே தானே, ஃபைன் தானே? நான் ஃபைன் தான் அப்படின்ட்டு நீங்களும் போய் இவருக்கு முன்னாடியே வந்து நிற்கணும் அப்படின்ட்டு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ண இந்த வாட்டி லெஃப்ட் சைடில் விழுக ரைட் சைடில் விழுகன்னு நின்றுட்டுருக்கீங்க. அங்கே இருக்கிறது சுகாவும் அதுக்கப்புறமும் ஜேஹோப் தான். அவங்க தான் வயன் இப்படி இல்லை இப்படி அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்க யோகா பண்ணுறதையும் சேர்த்துக்கு எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ 3 பேரும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்த்து மிச்ச மெம்பர்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. உங்களோட பேபிஸ் கூட சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அம்மா என்ன இப்படி பண்ணுறாங்க, நாமளே கரெக்டாக பண்ணுறோம், அம்மாவுக்கு பண்ண வராதா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஈகோ டச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன் என்னால் பண்ண முடியாதா என்ன, இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே சபதம் எடுத்துக்கிட்டு நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறீங்க. பட் என்ன பண்ண, மனசு ஒத்துக்கிட்டாலும் உடம்பு ஒத்துக்காதுன்ற மாதிரி தான் நீங்கள் அப்பப்போ தடுப்பாரி விழுவுறீங்க. அவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. மனசுக்குள்ளே சப்தம் போட்டோம், வாய் திறந்து சொல்லியிருந்தா அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும் கதை போல் அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஓகே எல்லோரும் கரெக்டாக பண்ணிட்டீங்க, எல்லோரும் கிளம்புங்க போதும் இன்றைக்கி இப்போதைக்கு. ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் கீழே கிளம்புறாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ வயன், நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் தானே போக சொன்னீங்க? நான் எல்லாரையும் போக சொன்னேன் உங்களை தவிர. ஏன் ஏன் எல்லோரும் கரெக்டாக தான் பண்ணாங்க உங்களை தவிர. அதனால தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் யோகா பண்ணிட்டு அப்புறம் கீழே போங்க. இல்லை முடியாது, நான் இப்பயே போவேன். வயன், அதான் ஜிமின் சொல்கிறான்ல, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அது உங்கள் உடம்புக்கும் நல்லது அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாரு. உங்களுக்கு என்னமோ ஜின் எது சொன்னாலுமே நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்க. ஏன்னே உங்களுக்கு புரியல. அவரோட வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் தான் நினைக்கிறீங்க. ஸோ அதனால் ஆனால் எனக்கு முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாமே. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஜின். இல்லை வயன், ஜிமின் எது சொல்கிறானோ அதை தான் நாங்கள் எல்லாருமே கேட்போம். ஸோ நீயும் கொஞ்சம் கேளு. நாங்கள் ஒருத்தரும் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் இப்போதைக்கு எங்களோட ஃபேமிலி ஆகிட்டீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜிமின் சொல்கிறத கேளுங்க, அவங்களோட நல்லதுக்கு தான் சொல்லுவான் அப்படின்ட்டு ஜின் போயிட்டாரு. உங்களுக்கு என்ன இவன் சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை தான் திரும்பி பார்க்குறீங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி நக்கலான ஸ்மைலை உங்களை பார்த்து வீசிகிட்ருக்காரு. உங்களுக்கு அதை பார்த்தாலே கடுப்பாகுது. நீங்கள் பல்ல கடிக்கிறீங்க. வயன் போதும் பல்ல கடிச்சது, வந்து கொஞ்சம் யோகா பண்ணுங்க. ஓகே இன்றைக்கி தானே ஆடுவான், நாளைக்கு எப்படி ஆட முடியும்? நாளைக்கு தான் நாங்கள் இருக்க மாட்டோமே. இன்றைக்கி என் கூட வம்பளுக்குறான், நாளைக்கு யார் கூட வம்பளுப்பா அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் போய் உங்களோட மேட் மேலே நிற்கிறீங்க. என்ன வயன் அங்கே நிற்கிறீங்க, இங்கே வாங்க எனக்கு முன்னாடி இருக்க மேட்டில். இல்லை வர முடியாது, இது தானே என்னோடய பிளேஸ், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு நீங்களும் அடம் பிடிச்சிட்டே சொல்ல, சரி ஓகே நோ ப்ராப்ளம், உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமே தான் சொன்னேன், இப்போது நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்னென்னா அவர் உங்கள் முன்னாடி இருக்கும்ல அந்த மேட்டில் வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் முன்னாடி போயிருந்தா கூட ஜிமின் சொன்ன மாதிரி ஜிமின் மேட்டுக்கோ நீங்கள் நிற்கிற மேட்டுக்கோ டிஸ்டன்ஸ் நிறையாவே இருந்திருக்கும். ஆனால் இப்போது பக்கத்தில் போட்டுருந்த மேட்டில் அவர் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. என்ன இவ்வளோ கிட்ட வந்து நின்றுட்டுருக்கீங்க, நான் எப்படி யோகா பண்ணுறது? அதுக்கு தான் சொன்னேன் முன்னாடி வாங்கன்னு, நீங்கள் தான் கேட்கல. இப்போது உங்கள் விருப்பப்படியே நம்ம யோகா பண்ணலாம் சரியா வயன்?
அப்படின்ட்டு அவர் சிரிச்சுட்டே அப்படியே சொல்கிறாரு. இவன் மட்டும் எப்படி என்ன பண்ணாலும் மடிக்கிறான் அப்படின்ட்டு உங்களுக்கு கோவமாக வருது. நீங்கள் போய் முன்னாடி இருந்த அந்த மேட்லேயே நின்றுட்டீங்க. ஜிமினும் சிரிச்சிட்டே வந்து அவரோட மேட்டில் நிற்கிறாரு. சரி ஓகே, கையை தூக்குங்க. ஆ ஆ தூக்குங்க. சரின்ட்டு நீங்களும் தூக்குறீங்க. அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக வையன். என்ன இது, மடக்கியெல்லாம் தூக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் உங்கள் கையே. என்ன வையன், இதுதான் உங்கள் ஊரில் ஸ்ட்ரெயிட்டாக என்ன? ஆமாம் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. இது இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக கையை நிற்க வைக்கிற மாதிரியே உங்கள் கையை தடவிட்டுருக்காரு. என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் கையை ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சிட்ருக்கேன். யோகாவில் எப்போவுமே நம்ம கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இல்லை. நான் அந்த யோகா பண்ணுறதுலையே எந்த யூஸுமே இல்லை. இந்த வியாக்கணத்துக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் மனசுக்குள்ளேயே புலம்புறீங்க. வயன் ஏதாச்சும் சொன்னீங்களா என்ன? நானும் சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லலையே. ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள தடவிட்டுருக்காரு. நீங்கள் சொன்னாலும் அவர் கேட்காம அதே பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஐயோ ஸ்ட்ரெயிட்டாக நில்லுங்க வையன் அப்படின்ட்டு உங்கள் ஹிப்ஸில் கை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி அவர் கையை தட்டி விட்றீங்க. என்ன வையன், என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கொஞ்சமாச்சும் உங்களோட லிமிட்டில் இருங்க. நேற்று நான் சொன்னேன்ல, இருந்தாலும் நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? நேற்று என்ன சொன்னீங்க? என்ன நேற்று நைட்டு சொன்னது கூட நீங்கள் மறந்துட்டீங்களா? இல்லை, நான் தூக்க கலக்கத்தில் இருந்தேன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வேணா உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என்னோடய ஹஸ்பண்ட் இந்தியாவில் காத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறது ரொம்பவே தப்பு. என்ன, உங்களோட ஹஸ்பண்ட் இந்தியாவில் இருக்காரா? அவரோட பேர் என்ன? அவரோட ஃபோட்டோ இருக்கா? அப்படின்ட்டு அவர் லைனாக கொஷன் கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கு திருன்னு முழிக்கிறீங்க என்ன சொல்கிறதுன்னு. அது வந்து என்ன சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட ஹஸ்பண்ட் யார், எங்கே இருக்கார், அவரோட ஃபோன் நம்பர் கூட கொடுங்க, நான் வேணால் கொஞ்சம் பேசி விசாரிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களோட லிமிட்டில் இருங்க, ரொம்ப அழாதீங்க, புரிஞ்சுதா? அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவரோட கண்ணை பார்த்து பேச முடியல. ஏன்னா அவர் அந்த மாதிரி பார்வையை தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே தடுமாறி விழுக போக அப்போ கரெக்டாக ஜிமின் தான் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. அதோட சேர்த்து உங்கள் இடையிலையுமே கையை வச்சுட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் ஒரு நிமிஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஷாக்காகி அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவரோட ஒன் ஹேண்ட் உங்களோட ஹிப்ஸில் டைட்டாக பிடிச்சிருக்கு, இன்னொரு ஹேண்ட் அவரோட கைக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அந்த என்விரான்மெண்ட்டே ஒரு மாதிரி சூப்பராக தானே இருந்துச்சு. இதில் நீங்கள் 2 பேரும் நிற்கிறத பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் சன்லைட், பட்டர்ஃப்ளை அப்படின்ற மாதிரிலாம் அங்கே சுற்றி இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி ரொமான்டிக் சினாரியோ மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே ரொமான்ஸ் பண்ணவா நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் அவரை விட்டு விலகிடுறீங்க. ஆனால் ஜிமின் எதுவுமே நடக்காத மாதிரி தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. போதும், இதோட இதை முடிச்சுக்கலாம், நான் கிளம்புறேன். வையன் நான் தான் கேட்டேனே, உங்களோட ஹஸ்பண்ட் பேர் அதெல்லாம் எப்போ கொடுக்க போகிறீங்க? நான் விசாரிக்க வேணாமா? ஏன்னா விசாரிக்கணுமா? நீங்கள் எதுக்கு விசாரிக்கணும்? ஏன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா நான் எதுக்கு பொய் சொல்ல போகிறேன்? அதுதான் எனக்கும் தெரில. ஒருவேளை நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் உண்மையாக சொல்ல மட்டும் சத்தியமாக வாய்ப்பில்லை. நான் ஏன் உண்மையாக சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. நான் உங்ககிட்டேருந்து எந்த விஷயத்தில் போய் சொல்லியிருக்கேன்? நீங்கள் என்ன என்னை நம்ப மாட்டேன்றீங்க? ஆமாம், நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்கள் உண்மையை இதுவரையும் சொல்லலைல்ல, அப்போ எப்படி என்னால் உங்களை நம்ப முடியும்? அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி இன்டைரக்டாகவே சொல்கிறாரு. உங்களுக்கு அவர் எதை சொல்ல வராருன்னு புரியல. பட் உங்கள் மனசு ஒருவேளை அதுதான் சொல்ல வரானா? அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு குழப்பத்தோடு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் உங்களை க்ராஸ் பண்ணி அப்படியே கீழே போயிட்டாரு, வேறு எதுவுமே சொல்லாமல். உங்களுக்கு இன்னுமே குழம்பி போயிடுச்சு. ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ? எல்லாருமே ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஒருவேளை அந்த டைரியை கண்டுபிடிச்சி படிச்சிருப்பாங்களா அப்படின்ட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஃபஸ்ட்டு மூனோட ரூமுக்கு தான் ஓடி போகிறீங்க. ஏன்னா ரியாவோட டைரி மூனோட ரூமில் தானே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் போயிட்டு அந்த டைரியை எடுக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ மூன் அங்கே தான் இருக்கா. அம்மா நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? மூன் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டூல் போட்டு அது மேலே நின்று டைரி எங்கே இருக்குது அப்படின்ட்டு இருந்த இடத்துல தேடுறீங்க. பட் அது எப்படி இருக்கும், அதுதான் ஜிமின் எடுத்துகிட்டு போயிட்டாரே. ஸோ அதனால் அங்கே டைரி இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே சொல்லுது, ஒரு வேளை எடுத்துருப்பாங்களா அப்படின்ட்டு குழம்பி போயிட்டீங்க. இல்லைனா ஒரு வேளை பின்னாடி எங்கேயாச்சும் விழுந்திருக்குமா அப்படின்ற மாதிரி இறங்கி தேடுறீங்க. அம்மா என்ன தேடுறீங்க? என்கிட்ட சொன்னால் நான் எங்கே இருக்குன்னு சொல்ல போகிறேன்ல. மூன், அது வந்து நான் நேற்று வந்தேன்ல, நேற்று மார்னிங் நான் இங்கே வந்தேன்ல. ஆமாம்மா.
அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த ரூமுக்கு வந்தாங்களா மூன்? ஆ, வந்தாங்களே. யார் வந்தா அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்ப்போட கேட்குறீங்க. அப்போ மூன், அது ஜிமின் அப்பா, ஆரம் அப்பா, ஜின் அப்பா, ஜேஹோப் அப்படின்ட்டு எல்லார் பேரையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜூனா, மினி, டேட்டே அப்படின்ற மாதிரி எல்லார் பேரையுமே சொல்கிறா. ஐயோ, அதை சொல்ல வரல மூன். நான் அம்மா எல்லாருமே ரூமுக்கு வந்துட்டு தான் போனாங்க. அது ஓகே. பட் நேற்று மார்னிங் நான் போன பிறகு கொஞ்ச நேரத்தில் யாராச்சும் இங்கே வந்தாங்களா? அதுவும் இங்கே ஏதாச்சும் டைரி மாதிரி ஒன்று கையில் வச்சுட்டு இருந்தாங்களா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அப்போ அப்படி ஒன்றும் நான் ஆமாம்மா. என்ன, யார் வந்தா மூன்? அது ஜிம்மின் அப்போ தான் வந்தார். நீங்கள் என்னை தூங்க வச்சுட்டு போன பிறகு நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். பட் எனக்கு தூக்கம் வரல. நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் தூங்கின மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா அங்கே ஜிமின் அப்பா தான் கையில் ஒரு புக்கு மாதிரி ஒன்று வச்சுட்டு இருந்தார். அதை பார்க்க ஒரு டைரி மாதிரி இருந்துச்சு. அதை கையில் வச்சுட்டு அங்கே தான் நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்னை தூங்க சொன்னார். நானும் மறுபடியும் படுத்து தூங்கிட்டேம்மா. என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. ஏன்னா அவர் சொல்கிறது கரெக்டாக அந்த டைரியை ஜிமின் தான் எடுத்திருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே புரிய வச்சிருச்சு. அப்படின்னா உண்மை தெரிஞ்சிருச்சா? என்ன உண்மையா? என்ன உண்மைம்மா? ஒன்றும் இல்லை முன், நீ இங்கே இரு, நான் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கேருந்து வெளில வந்துட்டீங்க. ஏன்னா உண்மை அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? அதனால தான் அவன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறானா அப்படின்ட்டு நீங்கள் பலமாக மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன்னா ஜிம்மினுக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஆனால் அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் உங்ககிட்ட இப்படி நடந்துட்டுருக்கானோ உங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி அவனை ஃபேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியல. அதுவும் இல்லாமல் ஒரு வேளை எல்லாருக்கிட்டேயும் சொல்லியிருப்பானோ, அதனால தான் எல்லாருமே நம்மளை கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்களோ அப்படின்ட்டு உங்களுக்கு தோணிகிட்ருக்கு. உங்களுக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் ஸ்டக்கான மாதிரி அங்கேயே தான் 10 மினிட்ஸாக நின்றுட்டுருக்கீங்க. நேற்றுலேருந்து நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜிமின் தான், வையன் அன்றைக்கி நீங்கள் எங்கே இருந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்துருப்பாரு. அப்போயே உங்கள் மைண்டில் சொல்லிச்சு. பட் நீங்கள் தான் இல்லை தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நினச்சிங்க. அதுக்கப்புறம் கூட அவர் நிறையா தடவை அப்படியே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா நைட்டு ஜங்கு ரூம்லேருந்து வெளில வரும்போது கூட ஜிமின் உங்களை ஒரு மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருப்பாரு இன்டெரக்டாக. மற்ற மெம்பர்ஸ் கூட நேற்றுலேருந்து உங்ககிட்ட வித்தியாசமாக தான் நடந்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் கூட நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களா என்ன, உங்களை நான் நம்ப தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க. முடிஞ்சது. அப்போது ரியா ஏமாற்றி தான் இங்கே இருந்தா, நாம் தான் அன்றைக்கி இருந்த பொண்ணு அவங்க கூட அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அதனால தான் நம்மளை போவிடாமல் இங்கே இருக்க வச்சிட்ருக்காங்களா அப்படின்ட்டு நீங்கள் எப்படியாச்சும் இங்கேருந்து போயிடணும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறீங்க. ஏன்னா அதை உங்களால் ஏற்றுக்க முடியல. அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு. உண்மை தெரிஞ்சாலும் அவங்கள ஃபேஸ் பண்ணுற தைரியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா அன்றைக்கி நடந்ததை நீங்கள் இப்போ வரையுமே மறக்கணுன்னு தான் ட்ரை பண்ணுறீங்க. இப்போ அது எல்லாருக்குமே தெரிஞ்சனால மறுபடியும் அதையே ஒரு காரணமாக வச்சு நம்மளை இங்கே இருக்க வச்சுருவாங்களா அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. அதை ஒரு கெட்ட கனவாக மறந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக வாழலாம் தான் இந்த 15 வருஷமாக நீங்கள் ஹாப்பியாக உங்களோட பசங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போது நீங்கள் கொரியாவுக்கு வந்தது, அதுக்கப்புறம் ரியாவோட இழப்பை அவங்களால தாங்க முடியாமல் இருந்தது, அதுக்கப்புறம் மூணாக நீங்கள் சபதப்படுத்தினது அப்படின்ட்டு நீங்கள் இப்போ நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறீங்க. இதுதான் விதியா என்ன? ஏன் விதி நம்ம வாழ்க்கையில் மட்டும் இப்படி விளாடுறது? இவங்களெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் கொரியாவுக்கு வரேன். நான் அவ்வளோ தயங்கினேன். ஆனால் இப்போது ரியாவால் தான் மறுபடியும் நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். அப்போதும் சரி இப்போதும் சரி எனக்கு கஷ்டம் வருது ரியாவால் மட்டும்தான். அவள் இப்போ உயிரோடு இல்லை. ஆனால் அவள் ஏன் என்னைய இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டி விட்டுட்டு போயிட்டா அப்படின்ட்டு உங்களுக்கு யாரையும் ப்ளேம் பண்ண முடியல. உங்களையும் உங்களால் மனசை சமாதானப்படுத்திக்க முடியல. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது வையன், என்ன வையன் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு போல் அவ்வளோ ஷாக்காக நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி லயனா பிடிஎஸ் மெம்பர்ஸ் வருவாங்களாம். நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் குழம்பி போய் தான் நின்றுட்டுருக்கீங்க. இதில் எல்லோரும் உங்கள் முன்னாடி லயனா அசம்பிள் ஆகிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் எல்லாரையுமே மாறி மாறி பார்க்குறீங்க. உங்களுக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது கூட அவ்வளோவா அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் வரல. ஆனால்
இப்போது உங்களுக்கு அந்த இன்சிடெண்ட் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் கத்துனது, அதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து இவங்க எல்லாரும் மூன் பண்ணது அப்படின்ட்டு எல்லாமே உங்கள் காதில் அப்படியே எக்கோவாக கேட்டுட்ருக்கு. அன்றைக்கி மழை வந்தது அப்படின்ற மாதிரி, இடி இடித்தது அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாமே இப்போ ஞாபகத்தில் வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் கண்ணிலேருந்து மடுமடன்னு கண்ணீர் ஒழுகுது. உங்கள் காதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த சவுண்ட் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அது கேட்டுகிட்டே இருக்க நீங்கள் அப்படியே கீழே உட்காந்து அப்படியே செம்மையாக அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடில் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு, பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பிடிஎஸ் மெம்பர்ஸ் கன்ஃபார்ம் உங்களை இங்கேருந்து போக விட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கன்ஃபார்ம் இங்கே இருக்கவும் மாட்டீங்க. அதுவும் இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு. உண்மை தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் ஓகே இருந்திருந்துருக்கலாம். ஆனால் இப்போது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சோன்னே உங்களால் ஒரு நிமிஷம் கூட அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல. நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க. அன்றைக்கி இருந்த நாளெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்கள் இப்போது ஃபுல்லாகவே டிஸ்டர்ப் ஆகிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் பசங்களுக்கு எல்லாருக்கும் உண்மை தெரியுமா? இல்லை அப்படியே தெரியாமையே நீங்கள் இதுக்கப்புறமும் லைஃப்பை வாழ போகிறீங்களா அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, அவங்கள நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பாய் பாய்.